ஒரு 40 வருடம் 50 வருடம் விளைச்சல் அதிகமான மரங்கள் மட்டும்தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியே வாங்குறோம் வெளிநாடுல இருந்து. ஓகே ஓகே சரிங்களா. நம்மளுக்கு வந்து அவுட்லெட் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒரு 50 பிரான்ச்சஸ் இருக்கு நம்மளுக்கு வந்து. அப்படிங்களா? ஆமா. ஓகே. ஒரு நாளைக்கு 200 ஜன்னல் ரெடி பண்ணலாம். 200 ஜன்னல் ரெடி பண்ணா பிளஸ் வந்து 200 நிலஜ ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி நம்ம கையில வந்து ரெடிமேடாமே நம்ம வச்சிரலாம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு முக்கியம். சோ வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம உருவாக்கும். நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 சேல்ஸ் மிஷின்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹை குவாலிட்டி வுட் யூஸ் பண்றதுனால அதோட நேச்சுரல் கிரெயின்ஸ் வந்து தெரியுது. இவங்களே ஏதோ ஆட் பண்ணி பெயிண்ட் அடிச்செல்லாம் காட்டல. கண்டிப்பா அப்படி இருக்கிறது அப்படியே வெளில தர்றது அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதுல வந்து சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட உங்களுக்கு வந்து அக்யூரேட்டா தெரியும். வெளியில வந்து எவ்வளவு எம்போசிங் எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுக்க முடியும். சேலமுக்கு ஒரு கஸ்டமருக்காக ரெடியா ரைட். இதான் அந்த ராஜநிலை. ராஜநிலை பிரீமியம் டேக்ல ராஜநிலை பண்ணிருக்கோம். கைஸ் எப்படி இருக்கு பாருங்க. கட்டையோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 9x5. மெமரண்டோர்ல இருந்து ராஜநிலை வரைக்கும் A to Z நம்மகிட்ட வந்து கிடைக்கும். கண்டிப்பா. அதாவது இப்போ இந்த காலத்துல இந்த மாதிரி பண்றதுக்குலாம் ஆட்கள் கிடையாது. கண்டிப்பா அந்த மாதிரி ஆட்கள்லாம் இல்ல சார். சோ ஒரு 35 வருஷம் அனுபவிக்கும் ஆட்களை மட்டுமே அப்படி பொக்கிஷம் மாதிரி வச்சு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்களால மட்டும் தான் இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்க முடியும். சிஎன்சில பண்ணும்போது இந்த மாதிரி டெப்த் கொடுக்க முடியாது. ஆமா, ஏன்னா ஒவ்வொன்றும் அந்த கர்விங்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா எடுத்திருப்போம். அதே மாதிரி கீழே இருந்து பாருங்களேன், இப்போ வந்து ஒரு யானை வந்து ஒரு மரத்துல இருக்க கிளைய ஒடிச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு அம்சம். ஆமா, இந்த மாதிரி நிலைகள் நம்ம வீட்டுல வைக்கும் போது அப்ப நம்மளோட வீட்டோட மதிப்பு வந்து இன்னும் பல மடங்கு வேற லெவல்ல கூடிரும். இந்த மாதிரி பிராஸ் ஒரிஜினல் பிராஸ் அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். பாக்குறதுக்கு வந்து நல்லா தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா எம்போசிங்கா அழகா இருக்கும். அதாவது இந்த மாதிரி பிரம்மாண்டமான நிலைகள் எல்லாமே வந்து சுரேஷ் டிம்பர்ஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்க வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு பழைய மியூசியம்குள்ள போன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு வுட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு மரம் வாங்கணும், இல்லைன்னா வந்து எங்களுக்கு வந்து கட்டையா ரெடி பண்ணி கொடுக்கணும், நீங்க எப்படி கேட்டாலும் சரி சுரேஷ் டிம்பர்ஸ்ல கிடைக்கும். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை வந்திருக்கோங்க. எக்ஸாக்டாக சொல்ல போனால் மதுரையில் எலுமலை வந்திருக்கோம். அதாவது சூப்பரான வீடியோக்கள் லைஃப் ஸ்டைலை டெவலப் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் எடுத்து போட்டிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் எடுத்து போட்டிருக்கோம். ஷாப் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுரேஷ் டிம்பர்ஸ். அதாவது கிட்டத்தட்ட புஷ்பா பட ரேஞ்சுக்கு இது வந்து எலுமலை கிராமத்தில் கிட்டத்தட்ட 500 ப்ளஸ் ஆட்களை வந்து இங்கே மட்டுமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபாரின்லேருந்து 15-20 ப்ளஸ் டிஃப்ரெண்டான காஸ்ட்லி வுட்டு அப்படி மரமாக கண்டெய்னரில் இங்கே இறக்கி இங்கே வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்டெப் விடாமல் பர்ஃபெக்டாக சீசனிங் பண்ணி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வுட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணாலும் இவங்ககிட்ட வந்து ஹோல்சேலில் மரத்தையும் வாங்க முடியும். இல்லை எனக்கு இந்த மாதிரி பொருட்கள் வேணுங்க, இல்லை எனக்கு இந்த கட்டை வேணுங்க, நீங்கள் எப்படி கேட்டாலும் சரி இங்கே வந்து சுரேஷ் டிம்பர்ஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேமிலியோடு இங்கே வரலாம். ஒரு ஃபுல் டே ஒரு பார்க்குக்கு போகிற மாதிரி இந்த இடத்தையே சுற்றி பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு எக்கச்சக்க ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வுட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு மரம் வாங்கணும், இல்லைனா வந்து எங்களுக்கு வந்து கட்டையாக ரெடி பண்ணி கொடுக்கணும், நீங்கள் எப்படி கேட்டாலும் சரி சுரேஷ் டிம்பர்ஸில் கிடைக்கும். ஸோ வீடியோஸ்க்கு போனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏம்பர் சுரோனி வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். வாங்க வீடியோக்களே பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ ஃபுல் டீட்டெயில், அதாவது இவ்வளோ பெரிய ஏரியாவில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக யாருமே பண்ணல நான் சொன்ன மாதிரி. ஸோ ஃபுல் டீட்டெயில் அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர். சொல்லுங்கள், புதுசாக பார்க்குற மக்களுக்கு நம்ம சுரேஷ் டிம்பர்ஸை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ. சுரேஷ் டிம்பர் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து உசிலம்பட்டி அருகில் வந்து எலுமலைன்ற ஊரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே ப்ரோ. இது வந்து ஒரு 40 வருட நிறுவனம். ஒரு 500க்கும் மேற்பட்ட வேலையாட்கள் வந்து இங்கே வந்து பணி செய்கிறாங்க. ஒரு கிராமத்தில் இருந்தாலும் கூட ஒரு 500க்கும் மேற்பட்ட வேலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நியூ டெக்னாலஜியான மிஷின்ஸ் வந்து நிறையா சிஎன்சி மிஷினாக இருக்கட்டும், நம்ம ஜாயின் பண்ணுற மிஷினாக இருக்கட்டும், பலகை ஒட்டுறம் எல்லாமே வந்து நிறையா நியூ டெக்னாலஜி மிஷின்ஸ் வந்து நிறையா வச்சுருக்கோம். சிலைகள் செய்யக்கூடிய மிஷின்கள் தான் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக கொள்முதல் செய்கிறோம். ஒரு 15க்கும் மேற்பட்ட கண்ட்ரிகள்ல இருந்து மரங்களை வந்து டைரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நைஜீரியா, கொலம்பியா, கானா, கோஸ்டாரிக்கா, பனாமா, கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியான பெனின் டீக்கு, சூடான் டீக்கு, இந்த மாதிரி மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியான மரங்கள் வந்து நல்லா கிருத்து வெளியே கூடிய. இப்போ இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி சுற்றளவு தேக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருடம் 50 வருடம் விளைச்சல் அதிகமான மரங்கள் மட்டும்தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியே வாங்குறோம் வெளிநாடுல இருந்து. ஓகே ஓகே. சரிங்களா. இது போக நம்ம ஹோல்சேல் டிம்பரும் பண்ணிட்டு இருக்கோம். மாசம் வந்து ஒரு 70 கண்டெய்னர்களே வந்து பார்த்தீங்கன்னா
முக்கியமான பெரிய பெரிய கடைகளுக்கே கொடுத்துட்டு இருக்கோம். ரைட்டு. மரமா கேட்குறவங்களுக்கு மரமா கொடுக்குறோம். இதை அறுத்து எங்களுக்கு சைஸாக வேணுன்றவங்களுக்கு வந்து சைஸாக கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை எங்களுடைய கனவு இல்லங்களை வந்து நீங்களே வந்து A to Z எல்லா ஒர்க்கும் நீங்களே முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்றவங்களுக்கு வந்து மரங்களை எடுத்து ப்ராசஸிங், ஒவ்வொரு ப்ராசஸிங் இருக்குது. இது வந்து சீசனிங் ப்ராசஸிங், நேச்சுரல் சீசனிங் பண்ணுறோம், சீசனிங் பிளான்ல போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக பிளேனிங் பண்ணுறதுலேருந்து ஒரு கார்பன்ட்ரி ஒர்க் பண்ணுறதுலேருந்து சீலர் பாலிஷ் அடிக்கிறதுலேருந்து எல்லா ப்ராசஸும் வந்து கஸ்டமருக்கு A to Z அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமர் வந்து திருப்தியானதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பொருளே வந்து நம்ம ஹேண்டில் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். ரைட். நம்மளுக்கு வந்து அவுட்லெட் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒரு 50 பிரான்ச்சஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து. அப்படிங்களா? ஆமாம். ஓகே. அதாவது கைஸ் நீங்கள் வந்து வுட்டு சம்மந்தமாக A to Z, அதாவது பேசிக்லேருந்து ப்ரீமியம் ரேஞ்சில் இன்னைக்கு சூழ்நிலைக்கு என்ன இருக்கோ அது சுரேஷ் டிம்பர்ஸில் கிடைக்கும். இப்போ கஸ்டமைஸாக டிசைன் வந்து நீங்கள் கஸ்டமர் வந்து வச்சுருப்பாங்க, நெட்டில் பார்த்துட்டு எனக்கு அழகான டிசைன், இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் வந்து சிறப்பான ஒரு விஷயங்களை வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 35-40 அனுபவம் மிக்க தச்சு கலைஞர்கள் வந்து, அதாவது கோயில் தேர்கள், நிறையா கோயில் கதவுகள் பண்ணி கொடுத்துருக்கோம், கொடிமரங்கள் பண்ணி கொடுக்குறோம், பெரிய பெரிய ராஜநிலைகள், காரைக்குடி ஸ்டைலில் வந்து ராஜநிலைகள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 35 வருட அனுபவம் மிக்க தச்சு கலைஞர்கள் மூலமாக ரொம்ப ஒவ்வொன்றா செதுக்கி ஒவ்வொரு கோயில்கள்ல இருந்துமே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நாங்கள் அப்டேட்டாக கொடுத்துட்ருக்கோம். எங்கிட்ட வந்து டிசைன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ராஜநிலைகளாக இருக்கட்டும், டோர்ஸ் கதவுகளாக இருக்கட்டும், ஏகப்பட்ட டிசைன்ஸ் நியூ அப்டேட்டே வந்து எங்கிட்ட நிறையா இருக்கும். கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து திருப்தியாக கொடுக்குறது தான் எங்களுடைய சர்வீஸ் வந்து. ரைட்டு. ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு வுட் வந்து பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவா இருந்தாலும் சரி, இவங்க வந்து ஹோல்சேலில் இம்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல டீலில் மரங்கள் எல்லாமே வந்து கிடச்சிரும் இல்லைங்களா ப்ரோ? ரைட்டு ப்ரோ. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக ஃபினிஷ்டு ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க வந்து எப்படிலாம் இறக்குறாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க, அந்த 40 வருஷம் அனுபவிக்க கலைஞர்களுடைய ஒர்க்கு எல்லாத்தையும் பார்த்துடலாமா? கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். இப்போ மரங்கள் வந்து இன்னைக்கு கூட இந்த லோடு இறங்கி இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 7 அடி 8 அடி சுற்றளவு தேக்கு மரங்கள். ஓகே. இது மாதிரி ஒவ்வொரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 கண்டெய்னர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. சூடான் டீக்கு, பெனின் டீக்கு, கொலம்பியா டீக்கு வரிசை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஓகே. அந்த மரங்களை வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறோம், அடுத்து கட் பண்ண மரங்களை வந்து எப்படி சீசனிங் பண்ணுறோம், சீசனிங் பண்ண மரங்களை வந்து எப்படி நம்ம பிளேனிங் பண்ணுறோம், பிளேனிங் பண்ணதுக்கப்புறம் கார்பெண்டர் வந்து அதை எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, கார்பெண்டர் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை எப்படி பெயிண்டிங் பண்ணுறாங்க, பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஷோரூமுக்கு நமக்கு அவுட்லெட் வருது அப்படின்ற A to Z உங்களுக்கு என்டையர் ப்ராஜெக்ட். உங்கள் கனவு இல்லத்துக்கு மரம் வாங்கணும்னு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கிறது வந்து சுரேஷ் டிம்பர். எலுமலைக்கு வாங்க, வந்து மரங்களை பாருங்கள், எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களே ஆர்டர் கொடுப்பீங்க 100%. சூப்பர் கைஸ். பாருங்க, சொல்லி முடிக்கிறதுக்கே எவ்வளோ பெருசாக போகுதுன்னு, அவ்வளோ ஒர்க்கு ஒரு ஸ்டெப்பா அப்படி பார்த்துடலாம். கண்டிப்பா இது மட்டும் ப்ராசஸ் இல்ல, இன்னும் வந்து சிறப்பான விஷயங்கள் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர், ஒரு டீக் ஃபர்னிச்சர், சோபா, கட்டில், ஊஞ்சல், பிறந்த குழந்தைகளுக்கான தொட்டில், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப நுட்பத்தோட கலைநயத்தோட எல்லாமே வந்து எந்தவித கலப்படமும் இல்லாமல் ஒரே மரங்களை தேக்கிலே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு அட்வான்ஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு. இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா மினிஃபிக்ஸ் மெத்தடில் வந்து நம்ம வந்து ரொம்ப சிறப்பான அம்சங்கள் வந்து ஃபேக்ட்ரிங்க உள்ளே நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் மினிஃபிக்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு இன்டீரியர் பண்ணுறீங்கன்னா அதனால் என்னென்ன யூசேஜ்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் திருப்பி ரிவ்யூஸ் பண்ணுறதாலும் பண்ணலாம். நம்மகிட்ட வந்து ஒரு 25க்கும் மேற்பட்ட ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து டிசைனிங் ஆன் சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிப்பாங்க. உங்களுடைய வீட்டுக்கு வந்து எந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து வேணுமோ அதை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து ஆர்கிடெக்ட் சம்மந்தமாக, இன்டீரியர் சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ வந்து போட போகிறோம். அந்த இன்டீரியர் தேவைப்படுது அப்படின்னா அதோட வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். அதுவுமே ஒரு மிகப்பெரிய லெவலில் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ரைட்டு. அப்புறம் இப்போ நம்ம வந்து எலுமலை மதுரையில் இருக்கிறோம். எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய பிரான்ச்சஸ் இருக்கு. அது வரைக்குமே நம்ம வந்து எங்களுடைய டெய்லி வந்து வீக்லி ஒன்ஸ் வண்டி போயிட்டு இருக்கோம். அது வரைக்கும் நாங்கள் டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது போக வெளிநாடுகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து, மலேசியால இருந்து, மும்பைல இருந்து கூட நாங்கள் கோயில் கதவை பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி கஸ்டமர் வந்து தேடி வந்து எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. சூப்பர் கைஸ். நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் சரி, நம்ம எலுமலையில இருந்து உங்க வீடு தேடி வந்து பொருட்கள் வந்துடும். ஸோ நம்பர் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க உடனடியாக கால் பண்ணுங்க. இந்த பிரீமியம் குவாலிட்டியில் மரங்கள்ல, தேக்கு மரங்களில் வர கிரெயின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், வாங்க பார்ப்போம். நேச்சுரல் கிரெயின்ஸ் என்ன வரும்? இதெல்லாம் வந்து மரத்துல கூட நேச்சுரல் கிரெயின்ஸ். மரம் எவ்வளவு கலரா இருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பர். டன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த முழு மரமாக எடுத்து அதை தேவைக்கு ஏற்ப சைஸ் வரைய கட் பண்ணி அதை வந்து ஒரிஜினாலிட்டி மரமா அப்படியே வச்சிருக்கோம். ஆமா, இப்போ கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சீசனிங் பிளான்ட்ல வந்து எப்படி மரத்தை வந்து காய வைக்கிறோம் அப்படின்னு பார்த்துடலாம் ப்ரோ. மரங்கள் வந்து எப்படி சீசனிங் பிளான்ட்ல காய வைக்கிறாங்கன்ற விஷயங்களை வந்து பார்க்கலாம் வாங்க.
இன்னும் பயங்கர அனலா வெக்கையா இருக்கு, அனலா இருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நம்ம கட் பண்ண உட்ஸ்லாம் வச்சு அதில் இருக்கிற கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் கம்ப்ளீட்டாக எடுக்கிறோம் இல்லைங்களா? ஒரு வாட்டி விட்ட வச்சுட்டு எவ்வளோ நேரம் ப்ரோ அது வந்து பண்ணுவோம்? ஒரு 1 வீக் பண்ணுவோம் ப்ரோ. 1 வீக்? ஆமாம், 1 வீக் இது வந்து கண்டினியூஸாக ஓடும். இல்லை ஒரு டெம்பரேச்சர் மினிமம் டெம்பரேச்சர் செட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு 1 வீக் பண்ணுவோம். ஓகே, ஆனால் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் நெருப்பு வரும், ஒரு பக்கம் ஃபேன் ஓடும். உங்களுக்கு வந்து மேலே வந்து ஆவியாகி உங்களுக்கு வந்து வெளில போயிடும். அதாவது கைஸ், எந்த அளவுக்கு ஒரு மரத்துல தண்ணி ஈரத்தன்மை இல்லாம இருக்கோ அந்த அளவுக்கு லைஃப் நல்லா இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்ட் ப்ரோ. ஸோ அந்த வகையில நம்ம இந்த சீசனிங் பண்ற இடத்துல சுத்தமா ஈரத்தன்மையே இல்லாம பர்ஃபெக்டா வெளில எடுக்கிறோம். ரைட்டு, அடுத்த ஸ்டெப் பார்த்தலாங்க. இப்போ வந்து சீசனிங் நம்ம பார்த்துருப்பீங்க. சீசனிங்லேருந்து வந்த கட்டை வந்து இப்போ வந்து அடுத்த செக்ஷனுக்கு வர்றது வந்து பிளேனிங் செக்ஷன். பிளேனிங் செக்ஷனில் வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து இந்த மட்டன் தள்ளுற மிஷின். மட்டன் தள்ளுற மிஷின் எப்படின்னா ஒரு பொருளை வந்து நம்ம கரெக்டாக மட்டன் தள்ளினாதே அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போவோம். அந்த ப்ராசஸ் தான் இந்த ஒரு மட்டன் தள்ளுற மிஷின். அதாவது எந்த ஒரு பள்ளமும் மேடை எதுவுமே இல்லாமல் ஒரு ரைட் ஆங்கிளில் வர பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் வந்துடும். ரைட், இது வந்து ஒரு ஊட்டி எத்தனை ஊட்டு கட் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிடுவோம். ஆமாம் சார். இதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த பெரிய மிஷின் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் என்ன பண்ணுவோம்? இந்த பெரிய மிஷின் எதுக்குன்னா எத்தனை எம்எம் வேணுமோ அவ்வளோ அக்யூரேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 1 சைடு பிளேனிங் மிஷின் இருக்கும், அம்மட்ட வந்து 2 சைடு பிளேனிங் மிஷின் இருக்கு. இந்த மிஷின் வந்து தமிழ்நாட்டில் அம்மட்ட மட்டும் தான் இருக்கு. இது வந்து இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்போ மட்டன் தள்ளி வந்தாச்சு. மட்டன் தள்ளி வந்து இப்போ வந்து ஒரு ரஃப்பான ஃபீலிங் இருக்குல்ல, இது வந்து நம்ம 2 சைடுல பிளேனிங் ஆன பிறகு எப்படி ஒரு அவுட்புட் கிடைக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட் ப்ரோ. இப்போ வந்து 2 சைடில் பிளேனிங் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ளுக்கு இருக்க கிரெயின்ஸ் அப்படியே நேச்சுரலாக உங்களுக்கு டோட்டலாகவே தெரியும். நீங்கள் இதை அடுத்து வந்து நம்ம வந்து ரெடிமேட் செக்ஷனுக்கு எப்படி ரெடிமேட் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. ரைட்டு ப்ரோ. இப்போ வந்து நம்ம சீசனிங் பண்ணிட்டோம், அதை பிளேனிங் பண்ணிட்டோம், 2 பக்கம் எந்த சின்ன பள்ளமேடு இல்லாமல் பக்கம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்றோம்? அடுத்து வந்து அந்த பிளேனிங் பண்ண இடத்துல வந்து நம்ம வந்து இங்க வந்து நம்ம வந்து நில ஜன்னல் ரெடி பண்ற இடம் இது. ஓகே, அதாவது சேக்கிற இடம். சேக்கிற இடம். இங்க தான் ஒரு பொருள் வந்து நம்ம உருவாக்குற இடம். இது வந்து எப்படின்னா நம்மட வந்து பூராமே மேனுவலா பண்ற அந்த மெத்தட்லாம் இப்ப பழையசா ஆயிருச்சு. இப்போ வந்து ஃபுல்லாமே ஹைட்ராலிக் மிஷின்ஸ்ல வந்து நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே. இப்போ வந்து மேனுவலா பண்றப்போ ஒரு நில வந்து 1 மணி நேரம் ஆச்சுன்னா நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து ஒரு நில ரெடி பண்ணிடலாம். நம்மளோட டார்கெட் டெய்லி டார்கெட் ஒரு 200 ஜன்னல் 300 ஜன்னல் வரைக்கும் நம்மளோட கெபாசிட்டி இருக்கு. ஒரு நாளைக்கு 200 ஜன்னல் ரெடி பண்ணலாம். 200 ஜன்னல் ரெடி பண்ணா பிளஸ் வந்து 200 நில ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி நம்ம கையில வந்து ரெடிமேடாமே நம்ம வச்சிரலாம். வேற லெவல். அந்த மாதிரி நம்மட்ட வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 பிரான்ச்சஸ் இருக்கு. 50 பிரான்ச்சஸ்க்கு இங்க இருந்தா போகுது. அப்ப வந்து இந்த மாதிரி மேன் பவர் இருந்து இந்த மாதிரி மெஷின் சப்ளை இருந்தா தான் நம்மளால பண்ண முடியும். சோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து டெக்னிக்கல் யூஸ் பண்றோம். எவ்வளவுக்கு எவ்வளவு டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பண்ணி நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் மிச்சப்படுத்துறோம், குவாலிட்டி அதிகப்படுத்துறோம். கண்டிப்பா சூப்பர். இதுல வந்து இன்னொரு என்னன்னா இதுல வந்து மேனுவலா பண்றப்போ வந்து சின்ன சின்ன எரர்ஸ் வரும். இதுல வந்து அந்த மாதிரி எரர்ஸ் எதுவுமே வராம ஒரு அக்யூரேட்னா அக்யூரசியா வரும். ஒரு 90 டிகிரினா 90 டிகிரில நமக்கு வந்து பொருள் கிடைக்கும். அதனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த பொருளுக்கு ஃபினிஷிங் கிடைக்கிறது வந்து ஒரு அக்யூரசி ஒரு பியூரிட்டி நல்லா கிடைக்கும். ரைட், அதாவது சின்ன விஷயம் கூட மிஸ் ஆகாதுன்றீங்க. கண்டிப்பா கரெக்ட்டா வந்துரும். கண்டிப்பா ஃப்ரேம் ஜாயிண்ட் ஆறப்ப உங்களுக்கு அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து அக்யூரேட்டா தெரியும் உங்களுக்கு. ரைட். சோ गाइस, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து உங்க ஃபேமிலியோட ஒரு டூர் மாதிரி சுரேஷ் டிம்பர்ஸ்க்கு வந்துடலாம். ஒரு ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க ஆரம்பத்துல ஆரம்பிச்சு நீங்க ஒரு கட்டில் கொடுத்தா கூட அது எப்படி செய்றாங்க, எப்படி வருது வுட்டு, என்னென்ன மாதிரி இருக்கு, அங்க ரெடிமேடா செஞ்சு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பா இல்ல எனக்கு இது வந்து பார்க்கணுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து ஃபுல் ஸ்டெப்பும் பண்ணலாம். நல்ல அந்த வேலை இங்க வந்து ஒர்க் டைமிங் என்ன ப்ரோ? இங்க வந்து 24 ஹவர்ஸ் நடந்துட்டே இருக்கும் உங்களுக்காக வந்து. ஏன்னா நம்ம வந்து 50 பிரான்ச்சஸ் கொடுக்குறோம்னா அந்த டைம்ல வந்து நம்ம வந்து 24 ஹவர்ஸ் வந்து ரன்னிங் பண்ணா மட்டும் தான் கொடுக்க முடியும். கண்டிப்பா. இது மட்டும் இல்லாம ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, ஒரு கஸ்டமர் புக் பண்ண வராங்கன்னா அவங்களே வந்து ஃபுட்டும் கொடுக்குறாங்க. நீங்க வந்து வெளியே எங்கேயுமே போக தேவையில்ல. நல்ல ஒரு தீம் பார்க் வந்த மாதிரி ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அழகா சாப்பிட்டுட்டு பொருளை வாங்கிட்டு போயிடலாம். கண்டிப்பா. ரைட் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இந்த இடம் வந்து நம்ம பலகா வந்து ஜாயின் பண்ற இடம். நம்ம டோருக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு பலகா தேவைப்படும். ஓகே, அந்த வந்து நம்ம ஜாயின் பண்ற இடம். இந்த மிஷின்ஸ் வந்து ஹைட்ராலிக் மிஷின்ஸ். ஓகே, நம்ம டோட்டலா வந்து ஏர் பிளஸ் வந்து ஹைட்ராலிக் மிஷின் மூலமா வந்து நம்ம பிரஷர் கொடுக்குறோம். பிரஷர் கொடுத்து ஜாயின் பண்றதுனால வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே உங்களுக்கு வராது. நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டில வச்சு ஒரு பலகா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு பலகா வந்து ஜாயின் பண்றதுக்கு ஒரு நாள் முழுக்க வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ற கெமிக்கலா இருக்கட்டும், யூஸ் பண்ற ஒரு பேஸ்டிங் பொருளா இருக்கட்டும், இது ஃபுல்லாமே வந்து பிராண்டடான பொருள். ஓகே, அதோட தரம் எவ்வளவுனா ஒரு டோர் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல வந்து நம்ம வந்து டிரை பண்ணிடலாம். ஃபுல்லாவே ஜாயிண்ட் ஆயிரும். ஜாயிண்ட் ஆன பிறகு அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. இதோட நம்மளோட நோக்கம் வந்து எப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ தரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தரமாக கொடுத்துருவோம். இதெல்லாம் நீங்கள் லோக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருள் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த தரத்தில் வந்து இந்த டைமிங்குள்ளே கொடுக்க முடியாது. அது வந்து நம்ம வந்து பல்காக பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு தான் கொடுக்க முடியும். பெஸ்ட்டான குவாலிட்டி நம்மளால கொடுக்க முடியுது. ரைட் ப்ரோ, சூப்பர்.
அதாவது குவாலிட்டிக்கு பஞ்சமே கிடையாது. கண்டிப்பா இல்ல சார், கண்டிப்பா நம்ம முதல்ல பாக்குறதே தரம் தான். கண்டிப்பா இல்ல. இப்போ ஜாயிண்ட் எப்படி பண்றது நீங்க பாத்துட்டீங்க. இனி ஜாயிண்ட் பண்ண பிறகு நம்ம ஒரு டோர் உருவாக்குறது எப்படி, அது வந்து எப்படி ஒரு டிசைன் ஓட்டணும், அது வந்து நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்ப்போம். ரைட் ப்ரோ. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம வந்து எல்லா உட்டையும் வந்து ஜாயின் பண்ணி பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து எனக்கு வந்து ஜாயின் பண்ண பலா வந்து ஒரு ஃப்ரேம்ல அடக்கி வந்து நம்மளுக்கு வந்து இங்க வந்துரும். அது வந்து இங்க வந்த பிறகு வந்து ஒரு சில வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஒரு டிசைன் சொல்லுவாங்க நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10,000 டிசைன்ஸ்க்கு மேல இருக்கு. 10,000 டிசைன்ஸ்க்கு மேல. ஆமா. இது போக வந்து நீங்க ஏதாவது கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் பண்ணி தரோம் நாங்க. எப்படின்னா நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு முக்கியம். சோ வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம உருவாக்குவோம். நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 CNC மிஷின்ஸ் இருக்கு. இது போக வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தெளிவா வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனா கொடுக்கறது வந்து ஹேண்ட் கார்விங்ல சொல்றோம். அதான் 35-40 வருஷம் அனுபவம் உள்ள ஆட்களை வச்சு பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா. அது வந்து அது போக வந்து இல்ல எனக்கு வந்து இப்ப டைம் கம்மியா இருக்கு, நீங்க வந்து சிஎன்சிலே பண்ணி தாங்கன்னா நம்மகிட்ட வந்து இவ்வளவு சிஎன்சி மிஷின்ஸ் இருக்கு, அதுலயே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்ணி தரோம். அது பாருங்க, அதாவது நம்ம என்ன டிசைன் சூஸ் பண்றோமோ அதுவே ஒரு பிசர் கூட இல்லாம பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணி கொடுத்துருது. கண்டிப்பா. அது வந்து இதோட பெனிஃபிட் என்னன்னா டைம் மிச்சமாகும். ஒரு ஹேண்ட் கார்விங்ல பண்றப்போ உங்களுக்கு வந்து டைம் எடுக்கிறப்போ இது வந்து ஒரு 4 மணி நேரத்துல உங்களுக்கு வந்து மிச்சப்படுத்தி மொத்தத்தையும் பண்ணி கொடுத்துருது. உங்களுக்கு முடிச்சே கொடுத்துரும். சூப்பர். இது மாதிரி எத்தனை மிஷின் நம்மகிட்ட இருக்கு? நம்மகிட்ட வந்து 10-12 மிஷின்ஸ் இருக்கு. 10-12 மிஷின். கண்டிப்பா எல்லாமே டோட்டலா வந்து ரன்னிங்லயே இருக்கும் எப்பவுமே. பாருங்க அந்த பக்கம்லாம் நீங்க பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு இது ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க, வேற லெவல். ஸோ இப்போ கஸ்டமர் சூஸ் பண்றத பெர்ஃபெக்ட்டா சிஎன்சி மிஷின் வச்சு பண்ணி கொடுத்துறோம். நம்மகிட்ட இருக்க 10,000 டிசைன்ஸ் நம்ம பண்ணி தரோம். அது போக வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் டிசைன்ஸ் கொண்டு வந்தா அதையும் பண்ணி தரோம். நாங்க எதுவுமே இல்லைன்னு இல்லாம எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ரைட் டன். அடுத்து என்ன ப்ரோ பண்றோம்? சிஎன்சி மிஷின் வச்சு டோர் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்றோம். அடுத்து முக்கியமான மேட்டருக்கு இப்போ வந்து இது வந்து கார்பெண்டரி செக்ஷன் சார். இப்போ வந்து நம்ம வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, எனக்கு வந்து மிஷின்ஸ்லாம் வேணாம்ப்பா, இல்லை எனக்கு பழைய மெத்தட்ல வந்து கையிலே அடிச்சு கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்மகிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸான வந்து கார்பெண்டர்ஸ் இருக்காங்க. ஒரு 20-25 வருஷமா வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த பட்டறை கொடுத்துருவோம். பட்டறை கொடுத்த பிறகு அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பூராமே கையிலே செய்வாங்க. அதாவது ஒரு நிலையை கொடுக்குறோம்னா அதுல இருக்கிற சின்ன சின்ன கையிலே. கண்டிப்பா அது வந்து ஒவ்வொரு விஷயமே கையிலே பண்ணுவாங்க. இப்ப நீங்க பட்டை பாத்தீங்கன்னா ஒரு பட்டு வந்து மிஷின்லயும் பண்ணுவாங்க, அதே மாதிரி கையில பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதோட அவுட்புட் இன்னும் தெளிவா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா பட் வந்து அதோட ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஆனா மிஷின்ஸ் வந்தா கூட கையில பண்ற ஒரு விஷயமே தனி இல்லையா? கண்டிப்பா. அந்த மாதிரி கேட்கிற கஸ்டமர்ஸ்க்கு அந்த ஆப்ஷனும் தரமா. கண்டிப்பா. சில கஸ்டமர்ஸ் வந்து எப்படின்னா எனக்கு டைம் ரொம்ப இருக்குப்பா, அதனால நீங்க பொறுமையா செஞ்சு கொடுங்க, ஒன்னும் அவசரம்லாம் இல்ல அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம், பண்ணி கொடுத்துறோம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து இன்னும் ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெட்டராவே இருக்கு. கண்டிப்பா கிடைக்கும். ரைட். உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஆப்ஷன் இருக்கு, நீங்க என்ன கேட்டாலும் சரி சுரேஷ் டிம்பர்ஸ்ல கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துறலாம். கண்டிப்பா. ரைட். ஸோ அதாவது முழுக்க ஒரு இடமும் வந்து ஒரு டோரோ ஒரு நிலையோ எதுனாலும் சரி இந்த மாதிரி கையிலே பண்ணிடுறாங்க. கண்டிப்பா. இது வந்து ஹேண்ட் கார்விங் செக்ஷனு. இது வந்து இதோட வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல வந்து சின்ன டீடைல்ஸ் கூட உங்களுக்கு வந்து அக்யூரேட்டா தெரியும். வெளியில வந்து எவ்வளவு எம்போசிங்கா எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுக்க முடியும். இப்ப சிஎன்சிலனா ஒரு சில கடல்ல வந்து ஒரு டூல் வந்து 1 mm மட்டும்தான் இந்த மாதிரி இறங்கும். இது வந்து அப்படி இல்ல, கிட்டத்தட்ட இவங்களே வந்து 20 வகையான ஒரு டூல் வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து 20 வகையான டூல் வந்து நம்ம எடுத்து பண்ணலாம். இப்ப நீங்க சின்ன இந்த மைனூட்டான இந்த பொருளை பாத்தீங்கன்னா எவ்வளவு சின்னது எப்படி செதுக்கி இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க கைஸ், எவ்வளவு மைன்யூட்டா அந்த மீன் மாதிரி இருக்கு இந்த இடத்துல, எவ்வளவு கிளியரா எடுத்திருக்காங்க பாருங்க, செமையா இருக்குது. இப்போ வந்து இந்த இது வந்து நம்ம வந்து ஹேண்ட் கார்விங் பண்றப்ப இன்னும் அக்யூரேட்டா வந்து ஒரு அட்ராக்டிவா உங்களுக்கு தெரியும். அதனால தான் ஏன்னா இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷமா இதே வேலையில இருக்காங்க. நீங்க தேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, தேர் வேலையெல்லாம் போறாம இவங்களோட பாரம்பரியத்துல இருந்து வந்து பண்ணவங்க தான் போறாங்க. அதனால வந்து அவங்களோட வழியில வந்தவங்க தான் இவங்க போறாமே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷமாவும் இந்த வேலையா தான் பாக்குறாங்க. அதனால வந்து இவங்ககிட்ட வந்து அக்யூரேசின்றது அப்படி ஒரு அக்யூரேசியா இருக்கு. அதான் வேலைப்பாடு. அதாவது கைஸ் இதுல இன்னும் சிறப்பம்சம் என்னன்னா, நீங்க ஒரு போட்டோவோ வேற எங்கேயாவது பார்த்தோ எப்படி கொண்டு வந்து காமிச்சாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நீங்க பாக்கணும்னா இந்த மாதிரி ஒரு போட்டோ காமிச்சிருக்காங்க, அந்த போட்டோ வந்து ஸ்டார்ட்ல வரைஞ்சிருவாங்க. வரைஞ்சிட்டு இதுவே அப்படியே வந்து ஒரு சிலையா வந்து அவங்க வந்து உருவாக்கிடுவாங்க. அதை அப்படியே கார்விங் பண்ணி எடுத்துருவாங்க. கண்டிப்பா. அப்படியே வந்து ஒரு சிலையாவே உருவாக்கி அதோட உருவத்தை வந்து உங்களுக்கு வந்து அப்படியே அக்யூரேட்டா எப்படி வந்து நம்ம ஒரு கல்லுல செதுக்குமோ அதை விட வந்து 2 மடங்கா வந்து உட்ல செதுக்கி உங்க மேட்ட கொடுத்துருவாங்க, கொண்டு வந்துருவாங்க. கைஸ் இது வந்து வேற லெவலு. இப்போ நீங்க வந்து கிஃப்ட் கொடுக்கணுங்க, இல்ல வீட்டுல ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான பீஸ் வைக்கணும் அப்படின்னா தாராளமா அந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த ஹேண்ட் கார்விங்ல பண்ணக்கூடிய இந்த உடன் திங் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்பர் கொடுத்துருங்க, தேவைப்படுறங்க உடனடியாக கால் பண்ணுங்க. இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் வுட் இல்லையா? ஆமா. இப்போ வந்து நம்ம தூண் மேல வைக்கிற ஒரு யாழி இது, அதனால வந்து இது வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு. இப்ப ஃபினிஷ் ஆன பிறகு எவ்வளவு ஒரு இன்னும் அக்யூரேட்டானு இதோட பாலிஷ் பிளஸ் வந்து சீலர் கோட்டிங் எல்லாமே அடிச்ச பிறகு
இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா அட்ராக்டிவா பளிச்சு நேரம் இல்லையா? அந்த கிரெயின்ஸ்லாம் இன்னும் நல்லா தெரிய ஆரம்பிச்சு. கண்டிப்பா சூப்பர். ரைட் ப்ரோ, ரைட். அடுத்து என்ன ப்ரோ ஸ்டெப்? இது வந்து இப்போ பாலிஷ் செக்ஷன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாலிஷ் செக்ஷனே இவ்வளவு பிரமாண்டமா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, ஏன்னா அங்க இருந்து வர்ற எல்லா பொருளும் வந்து இங்கே வந்துரும். இங்க வந்து இதுவே வந்து ஒரு தெரு மாதிரி இருக்கு. ஒரு வீட்டுல ஒரு ஏரியா எப்படி இருக்குமோ அந்த ஏரியா மாதிரி ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் பாலிஷ் செக்ஷன். ஆமா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்தோடனே பொருள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பஃபிங் பிடிப்போம். ஓவராலா வந்து ஒரு சின்ன சின்ன பிசல்ஸ் இருக்கும், அது வந்து பஃபிங் பிடிப்போம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஏதாவது ஒரு சின்ன இது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணி விட்டுருவோம். ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து ஒரு சீலர் கோட்டிங் அடிப்போம். சீலர் கோட்டிங் அடிச்சு ஒரு 8 மணி நேரம் காய வைப்போம். இந்த மாதிரி மெத்தட் பண்ணா தான் உங்களுக்கு இன் ஃபியூச்சர்ல வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராது. அதோட ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். அந்த சீலர் கோட்டிங் 8 மணி நேரம் முடிச்ச பிறகு திருப்பி தேய்ப்பாங்க. ஒரு தேய்ச்ச பிறகு திருப்பி அதுக்கு மேல வந்து இன்னொரு சீலர் கோட்டிங் அடிப்பாங்க. அப்புறம் அந்த அடிச்ச பிறகு ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். 4 மணி நேரம் வெயிட் பண்ண பிறகு கடைசியில வந்து இந்த மாதிரி பாலிஷ் அடிப்பாங்க. பாலிஷ் அடிச்ச பிறகு உங்களுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே ஒரு கிளாஸ் லுக் வந்து வெளியே. இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நீங்க கிட்ட வந்து பாருங்க எவ்வளவு கிளாஸியா தெரியுதுன்னு பாருங்க. இது வந்து பாருங்க ஃப்ரெஷ்ஷா அக்கா இப்பதான் அடிச்சாங்க. இப்படி பல இருக்கு பாருங்க. இப்ப இந்த பாலிஷ் அடிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் உள்ளுக்கு இருக்க கிரெயின்ஸ் எப்படி இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா தெரியுதுன்னு பாருங்க. ஒவ்வொரு சின்ன வந்து அந்த உள்ளுக்கு இருக்க கிரெயின்ஸ் பூராமே வெளியே வந்து அட்ராக்டிவா வெளியே எடுத்துக்காடு. இந்த கோபுரத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே வரைஞ்சது மாதிரியே இருக்கும். அது நேச்சுரலே அப்படியே வெளியே ஏற்றி விட்டுருவோம். அதாங்க ஒரிஜினல் வுட்டுக்கும் இல்லை நார்மல் வுட்டுக்கும் வித்தியாசம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை குவாலிட்டி வுட் யூஸ் பண்ணுறதுனால அதோட நேச்சுரல் கிரெயின்ஸ் வந்து தெரியுது. இவங்களே ஏதோ ஆட் பண்ணி பெயிண்ட் அடிச்செல்லாம் காட்டல. கண்டிப்பா அப்படி இருக்கிறது அப்படியே வெளில தருது. அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த கிரெயின்ஸ் வந்து நம்ம வந்து பிரீமியமான தேக்கில் மட்டும்தான் வரும். அந்த தேக்கு வந்து நம்மகிட்ட இந்த சுரேஷ் டிம்பர்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க வந்து இந்த நேச்சுரலா வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கிரெயின்ஸ் எப்படி வெளியே தெரியுதுன்னு பாருங்க. ரைட் கைஸ், நீங்க நான் சொல்றேன் இல்லையா, நீங்க ஃபேமிலியோட அழகா இங்க வந்து கண் கூட பார்த்து செக் பண்ணலாம். 24 hours இங்கே வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். நல்ல தேனி மாதிரி சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது என்னன்னா இது வந்து பாலிஷ் செக்ஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து வந்து இதோட வந்து ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு வாங்க ஷோரூம்ல ஃபைனலாக போய் பார்த்துடலாங்க. ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ரைட் ப்ரோ. ஸோ கைஸ், அதாவது பயங்கரமான ப்ராசஸ் A to Z ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மரம் வந்து இறக்குறதுலேருந்து மரத்தை வந்து டோர் ஃபைனல் ப்ராடக்ட் ரெடி ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ அண்ணா வணக்கண்ணா. உங்க பேரு? பாண்டியன் சார். வணக்கம் பாண்டியண்ணா. ஸோ இப்போ நீங்க வந்து சொல்லுங்க, இப்போ இந்த செக்ஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டோர் வெரைட்டிஸ்ல எல்லா மாடலும் இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சார், இது வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம இங்க ஷோரூம் வச்சிருக்கோம் அப்படின்னா, வரக்கூடிய கஸ்டமருக்கு வந்து ஒரு ஐடியா இல்லாம இருப்பாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரி நில வைக்கணும், எந்த மாதிரி கதவு வைக்கணும்னு ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். கதவு வேணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு அப்ப ராஜநிலனா எவ்வளவு உயரம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், இப்ப கீழ்படி வைக்கிறதுனால என்ன நன்மை, அப்படி சாஸ்திர முறைப்படி நாங்க நிறைய விஷயங்களை வரக்கூடிய கஸ்டமருக்கு சொல்லி கொடுக்குறோம். ஆமா, அப்ப ஒரு டோரை பார்த்துட்டு இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வைக்கணும், இந்த நிலையை பார்த்துட்டு இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்காக இங்க இருக்கலாம். பாத்தீங்கன்னா சாம்பிள் மட்டும்தான், டெமோ. ஒருவேளை உங்களுக்கு இது பிடிச்சிருச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம். இதே கூட எடுத்துக்கலாம். உங்க வீட்டுக்கு தேவையான இப்ப இந்த நிலை இருக்கு, 7 அடி உயரம் 3 அடி அகலம், இது நார்மலான நிலை. இது பாத்தீங்கன்னா இது அட்டாச் நிலை. இந்த இதுல கிளாஸ் வரும், டிசைன் போட்டு கிளாஸ். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டை. இது வந்து அனிவுட் அப்படினு சொல்வாங்க. CNC டிசைன்ல நம்ம பண்ணிருக்கோம். இதே அந்த பக்கத்துல இருக்க நிலைய பாத்தீங்கன்னா இப்போ அது வந்து சேலமுக்கு ஒரு கஸ்டமருக்காக ரெடியா இருக்கு. இது அந்த ராஜநிலை பிரீமியம் டேக்ல ராஜநிலை பண்ணிருக்கோம். गाइस எப்படி இருக்கு பாருங்க. கட்டையோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 9.5 கட்டையோட 9.5 போட்டுருக்கோம். அது போக 3 ஸ்டெப் நம்ம அனிவுட் மாதிரி கொடுத்திருக்கோம். ரைட். அப்படியே ஃபுல்லாவே ஹேண்ட் கார்விங்ல இந்த டிசைன்லாம் பாத்தீங்கன்னா CNC ல பண்ண முடியாது. இது முழுக்க ஹேண்ட் கார்விங்ல பண்ணிருக்கு. ரொம்ப கசகசன் இல்லாம நீட்டா வேணும் அப்படினு கேட்டாங்க. அந்த கஸ்டமர் கேட்ட மாதிரியே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா அந்த சூரிய பலகைன்னுவாங்க, வென்டிலேட்டர் மாதிரி. இதுல அந்த சாமி படங்கள் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் நிலையை கொடுத்துட்டு நம்ம அங்க போய் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டா ஹேண்ட் கார்விங், ஃபுல்லாவே ஹேண்ட் கார்விங்ல பண்ணிருக்கு. வேற லெவல். அதே மாதிரி இந்த நிலையம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இல்லாம சிம்பிளா 6 திக்னஸ் தான். இதுவே சிம்பிள்ன்றீங்க, இதுவே எனக்கு பயங்கரமா இருக்கு. இது எல்லாமே சாம்பிள் தான் சார். இது மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய தூண் வச்சு, கடசல் போட்டு, மேல யாழி, கஜமுகம் வச்சு அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் நிறைய டிஃபரெண்டா கேக்குறாங்க. அதாவது அவங்க மைண்ட்ல எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு வேணும்னு யோசிச்சுட்டு வந்தா அதை பண்ணி கொடுத்துடலாம். ஆமா, அதுக்கு நம்ம அந்த சிற்பிகள் நம்மகிட்ட நிறைய இருக்காங்க. அவங்கள வச்சு இவங்க சொல்ற ஐடியாவுக்கு ஒரு டிராயிங் பண்ணுவோம். இந்த டிராயிங் பண்ணி அந்த கஸ்டமர்ட்ட காமிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓகே அப்படின்னா அதை உட்ல கொண்டு வந்துடலாம். ஆமா கைஸ், அதாவது உங்க நிலவாசல் வந்து ரொம்ப, அதாவது ஒரு வாசல் ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறப்ப அந்த நிலையை தான் வந்து அந்த வீட்டோட அழகையும் பிரம்மாண்டத்தையும் கூட்டும். கண்டிப்பா. ஸோ அதுல எப்படி கஸ்டமைஸ்டா கேட்டாலும் சரி நம்ம சுரேஷ் டிம்பர்ஸ்ல பண்ணி கொடுக்கலாம் சார். வேற லெவல்லாம்.
சூப்பர் ரைட்டு. மெமரேண்டோர்ல இருந்து ராஜ நிலை வரைக்கும் A to Z நம்மகிட்ட வந்து கிடைக்கும். கண்டிப்பா சார். ரைட்ண்ணா டன் சார். இந்த நிலை பாத்தீங்கன்னா 7 அடி 6 இன்ச் ஹைட்டு, ஓகேண்ணா. 5 அடி வித்துல பண்ணிருக்கோம். இது டோர் மட்டும் பாத்தீங்கன்னா 4 அடி வரும். டபுள் டோர் கான்செப்ட்ல. ஆமா. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஹேண்ட் கார்விங்ல பண்ணிருக்கோம். ஒரு கட்டையை எடுத்து அந்த கட்டையை அப்படியே தொலைஞ்சு எடுக்கிறது, அந்த மாதிரி டிசைன். பொதுவா டிசைன்னா நம்ம ஒரு டிசைனை போட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாம ஒரு கட்டையை குடஞ்சு எடுக்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி பாதையை உருவாக்குற மாதிரி உருவாக்கி குடவரை கோயில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். ஆமா. அந்த மேல இருக்க பூ டிசைன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதே மாதிரி இந்த கீழே இங்க கொடுத்திருக்க பூ எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு நுணுக்கமான வேலைகளை நம்ம நுணுக்கமான வேலை. அதாவது இப்போ இந்த காலத்துல இந்த மாதிரி பண்றதுக்குலாம் ஆட்கள் கிடையாது. கண்டிப்பா அந்த மாதிரி ஆட்கள்லாம் இல்ல சார். சோ ஒரு 35 வருஷம் அனுபவிக்க ஆட்களை மட்டுமே அப்படி பொக்கிஷம் மாதிரி வச்சு இந்த மாதிரியான பொருட்களை ரெடி பண்ணி அவங்களால மட்டும் தான் இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்க முடியும், பண்ண முடியும். சூப்பர். அதாவது உங்களுக்கு காமிக்கணும்னா காமிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதாவது 1000க்கு மேற்பட்ட டிசைன்ஸ் இருந்துகிட்டே பாத்தீங்கன்னா அந்த மஹாலுக்கு, ஹோட்டலுக்கு. ஆமா, இது 7 அடி உயரம், 7 அடி ஆகலாம். 7 அடி டபுள் டோர், நல்ல பெரிய என்ட்ரன்ஸுக்காக ஒரு மஹால் நீங்க சொன்னீங்க. ஒரு மஹாலுக்கு நம்ம நிறைய மஹாலுக்கு கொடுத்துருக்கோம். தஞ்சாவூர் கொடுத்துருக்கோம், கும்பகோணம், அதுபோல திருச்சி, மதுரையில, திருமங்கலம், திருநெல்வேலி, அந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துக்கு நம்ம பெரிய மஹாலுக்கு ராஜநிலை பண்ணி கொடுத்துருக்கோம். ரீசெண்டா வத்தல கொண்டு அங்க கூட ஒரு மஹாலுக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி பெரிய என்ட்ரன்ஸுக்காக இந்த மாதிரி பண்றது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஹைட், இதை விட பெரிய ஹைட்லாம் பண்ணிருக்கோம். 11 அடி 12 அடி அவ்வளவு ஹைட்டும் பண்ணிருக்கோம். வித்து நல்லா பெருசா பண்ணிருக்கோம். இந்த கட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா 12 காரு அந்த மாதிரி சுவர் அளவுக்கே கட்டை வைப்பாங்க. இப்ப இது வந்து நார்மல் திக்னஸ். அந்த சுவரோட வால் அளவுக்கு கதவு எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த வால் அளவுக்கு கதவு, அந்த அளவுக்கு நில அந்த வால் அளவுக்கு அதோட அவுட்டர் அந்த நில வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டபுள் டோர் போட்டு பெருசா ஒரு 10 பேர் 20 பேர் எவ்வளவு பேர் வந்தாலும் ஃப்ரீயா போற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, இங்க வந்து கஸ்டமைஸ்டு இததான் பண்ணி கொடுப்போம், இப்படிதான் இருக்குன்னு கிடையவே கிடையாது. எங்க வாசல் இவ்வளவு பெருசா இருக்குங்க, எனக்கு இந்த மாதிரி வேணுங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துறலாம். கண்டிப்பா பண்ணி தரலாம். சூப்பர்ண்ணா, ரைட்ண்ணா. சொல்லணும், இது என்னன்னா தலையை நிமிந்து பாக்குற லெவலுக்கு. ஏன்னா இது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு சார். ஓகே. இப்போ இந்த நிலையோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருக்க அனிவுட்ல பாத்தீங்கன்னா 3 இன்ச் திக்னஸ் நம்ம எடுத்திருக்கோம். அதான் எம்போஸ்டா வெளில வந்து எவ்வளவு எம்போஸ் டெப்த் கொடுத்துருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம சிஎன்சில பண்ணும்போது இந்த மாதிரி டெப்த் கொடுக்க முடியாது. ஆமா, ஏன்னா ஒவ்வொன்றும் அந்த கர்விங்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா எடுத்திருப்போம். அதே மாதிரி கீழ இருந்து பாருங்களேன், இப்போ வந்து ஒரு யானை வந்து ஒரு மரத்துல இருக்க கிளைய ஒடிச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு அம்சம். சூப்பர். இத வந்து அப்படியே மேல வரைக்கும் ஒரு மரம் போற மாதிரி ஒரே வுட்ல கண்டினியூஸா அப்படி கட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் பண்ணிருப்போம். சூப்பர்ண்ணா. ஃபுல்லாவே ஹேண்ட் காரிங்ல ஒரு பிரம்மாண்டமான படைப்பா, ரொம்ப ஆச்சரியமா பிரம்மாண்டமா இருக்கு. உள்ள ஒரு செயின் மாதிரி. ஆமா, ஒரு செயின் மாதிரி, அது பக்கத்துல ஒரு கொடி டிசைன். ஆமா, சூப்பர். பாருங்க கைஸ், எவ்வளவு ஹைட்ல இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு விநாயகருடைய ஒரு உருவம் அழகா வடிவம் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரி நிலைகள் நம்ம வீட்டுல வைக்கும் போது அப்ப நம்மளோட வீட்டோட மதிப்பு வந்து இன்னும் பல மடங்கு வேற லெவல்ல கூடிரும். சூப்பர். அப்படி இந்த பக்கம் வாங்க, அப்படின்னு நிறைய இருக்கு. சரி, இந்த நிலை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கார்விங் எல்லாம் பிடிக்காது, இந்த பூ பிடிக்காது, இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காதுன்னு அவங்களுக்காக இந்த மாதிரி ஸ்க்ரூ கார்டி டோர் அப்படின்னுவாங்க. நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி விரும்புவாங்க. டைமண்ட் ஷேப் இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வால் டைப்ல கொடுத்துருப்பாங்க. நார்மல் நிலை தான், ஒரு சாதாரண ஒரு 6க்கு 4 கட்டையில 7 அடி உயரம் 3 அடி ஆழத்துல ஒரு சிம்பிளா, ஆனா டிசைன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி யூனிக்கா இருக்கும். பார்த்த உடனே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு. ஆமா, அதே மாதிரி அதுலயே கொஞ்சம் கொடி டிசைன் மாதிரி போட்டுருக்கோம். இந்த நிலை பாத்தீங்கன்னா இதுல அதுலயே ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும். இப்ப எப்படின்னா கார்விங் பண்ணல, ஆனா டிசைன் வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரிஜினல் பிராஸ் அப்படியே நம்ம பிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். பாக்குறதுக்கு வந்து நல்லா தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா எம்போசிங்கா அழகா இருக்கும். ஒரு மயில் அப்படியே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம கார்விங் பண்ணல, ஆனா ஒரு டிசைன் வந்து நம்ம உள்ள கொடுக்குறோம். இதுவுமே ஒரிஜினல் பிராஸ் பதிச்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்கு நம்மகிட்ட. அதாவது நீங்க எப்படி கேட்டாலும் பண்ணி கொடுங்க, எப்படி வேணாலும் பண்ணலாம் சார். பாருங்க, சுரேஷ் டிம்பர்ஸ்ல பாருங்க, ரெஸ்ட் ரூம் கதவே வந்து இந்த மாதிரி காஸ்ட்லியான வுட்ல தான் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சூப்பர். ஸோ கைஸ், உங்களுக்கு காட்டணும்னா காமிச்சுக்கிட்டே இருக்கலாம். எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு நிலையில ராஜ நிலைகள்லாம் வந்து நீங்க சுரேஷ் டிம்பர்ஸ் தான் இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்கள் லைவ்ல வந்து பார்க்க முடியும். ஸோ சூப்பர்ண்ணா, அதை அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதாவது இந்த மாதிரி பிரம்மாண்டமான நிலைகள் எல்லாமே வந்து சுரேஷ் டிம்பர்ஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்கள் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஒரு பழைய மியூசியமுக்குள்ளே போன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு காமிக்கணும்னா காமிச்சிக்கிட்டே இருக்கலாம். நன்றிண்ணா. தேங்க்யூ சார்.